ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தரப்புலேருந்து ஏடிஎம் மூலமாக வித்ட்ராவல் பண்ணுறதுக்கான அந்த சர்வீஸ் சார்ஜஸ் சேவை கட்டணத்தை வங்கிகள் இவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், லிமிட் வந்து செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஏடிஎம் வித்ட்ராவல் பண்ணுறதுக்கான சர்வீஸ் சார்ஜஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சர்க்குலரை தொடர்ந்து ஒரு சில வங்கிகள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஏடிஎம் மூலமாக வித்ட்ராவல் பண்ணுறதுக்கான அந்த கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறாங்க. ஸோ எந்தெந்த வங்கியெல்லாம் உயர்த்தியிருக்கிறாங்க, எவ்வளோ தொகை வந்து உயர்த்தப்பட்டிருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே இருந்த அந்த 5 ப்ரீ டிரான்சாக்ஷன் ஒரு மாதத்துக்கு 5 தடவை ஏடிஎம் மூலமாக இலவசமாக வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹையர் லிமிட் ஒன்று செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த லிமிட்டில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ அந்த லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இப்போது மெட்ரோ ஏரியாஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது இப்போ மும்பை, நியூ டெல்லி, சென்னை, கொல்கத்தா, பெங்களூர், ஹைதராபாத், ஸோ இது போன்ற அந்த மெட்ரோ ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏடிஎம்மில் ஒரு மாதத்துக்கு 3 தடவை வரைக்கும் 3 டிரான்சாக்ஷன் நம்ம ஃப்ரீயாக வந்து பண்ணிக்கலாம். அதுவே வந்து இப்போ நான் மெட்ரோ ஏரியாஸ் அப்படின்னா 5 ஃப்ரீ டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இருக்குது. இலவசமாக வந்து நம்ம பணத்தை வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் 5 முறை. இப்போது இதில் அந்த ஃபீஸ், அந்த சர்வீஸ் சார்ஜஸ் வந்து உயர்த்தியிருக்காங்க. அதுக்கான அந்த சீலிங் லிமிட்டை இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்னா என்னது? நம்ம ஏடிஎம் மூலமாக பணம் வித்ட்ராவல் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். கேஷ் வித்ட்ராவல் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் இப்போ அந்த ஃப்ரீ லிமிட்டை தாண்டி நீங்கள் ஏடிஎம் மூலமாக பணம் வித்ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ரூ. 23 ப்ளஸ் அதுக்கான 18% ஜிஎஸ்டி வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதுவே வந்து நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அப்படின்னா, அதாவது இப்போ நீங்கள் வந்து பேலன்ஸு செக் பண்ணுறீங்க அல்லது ஒரு மினி ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க, மினி ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான கட்டணம் வந்து ரூ. 10 11 வரைக்கும் உயர்த்தியிருக்கிறாங்க. ரூ. 1 கூடுதலாக உயர்த்தி அதுக்கான ஜிஎஸ்டியும் வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே அந்த ஏடிஎம் மூலமாக நம்ம 5 தடவைக்கு மேலே ஃப்ரீயாக வித்ட்ராவல் பண்ணியிருப்போம். 5 தடவை வந்து ஃப்ரீயாக வித்ட்ராவல் பண்ணியிருப்போம். அதுக்கு மேலே ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் எவ்வளோ வந்து லிமிட் செட் பண்ணியிருந்தாங்கன்னா ரூ. 21 செட் பண்ணியிருந்தாங்க வித்தவுட் ஜிஎஸ்டி. இப்போது அது ரூ. 2 உயர்த்தி ரூ. 23 செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஆர்பிஐனுடைய அறிவிப்பை தொடர்ந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் ஏடிஎம் மூலமாக டிஜிட்டல் இன்ட்ராக்ஷன்ஸ் பயன்படுத்தி நீங்கள் பணம் வித்ட்ராவல் பண்ணிங்கன்னா இலவசம் கிடையாது. டிஜிட்டல் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கும் பட்சத்தில் அது என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது கார்டு இல்லாமல் கார்ட்லெஸ் பணம் வித்ட்ராவல் பண்ணுறது. ஸோ அந்த முறையை பயன்படுத்தி இதுக்கு முன்னாடி பணம் வித்ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அது வந்து இலவசமாக தான் இருந்திருக்கு, எத்தனை முறை வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டிஜிட்டல் இன்ட்ராக்ஷன் பயன்படுத்தி கார்டு இல்லாமல் வித்ட்ராவல் பண்ணாலும் அதுவும் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை தான் கருதுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓவர் லிமிட் ஃபீஸும் பார்த்திங்கன்னா இப்போது 5 தடவைக்கு மேலே நீங்கள் பணம் வித்ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ரூ. 23 சர்வீஸ் கட்டணம், சேவை கட்டணம் வசூலிக்கப்படும். ப்ளஸ் அது கூட ஜிஎஸ்டி. டெய்லி கேப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ரூ. 1,00,000 வரைக்கும் தான் பணம் வித்ட்ராவல் பண்ண முடியும் ஏடிஎம் மூலமாக. அதே பிஎன்பி பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏற்கனவே அவங்களுடைய ஏடிஎம் மூலமாக ரூ. 1,00,000 வரைக்கும் நம்ம பணம் வித்ட்ராவல் பண்ணுறதுக்கான அந்த லிமிட் செட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை 50,000 குறைச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு ரூ. 50,000 தான் அவங்களுடைய ஏடிஎம் மூலமாக நம்ம பணம் வித்ட்ராவல் பண்ண முடியும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, முக்கியமாக அதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த பிஎஸ்பிடி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட்டு. ஸோ அந்த அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் எல்லோரும் அக்டோபர் 1, 2026 இருந்து ஒரு மாதத்துக்கு 4 தடவை மட்டும்தான் ஃப்ரீயாக கேஷ் வந்து வித்ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பிரான்ச் ஏடிஎம்மாக இருந்தாலும் சரி, மற்ற ஏடிஎம்மாக இருந்தாலும் சரி, 4 தடவை மட்டும்தான் ஃப்ரீயாக கேஷ் வந்து வித்ட்ராவல் பண்ண முடியும். அதுவே வந்து இப்போது பிஎஸ்பிடி பொறுத்த வரைக்கும் அந்த 4 ஃப்ரீ டிரான்சாக்ஷனை விட அதிகமாக நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ரூ. 15 ப்ளஸ் ஜிஎஸ்டி வசூலிப்பாங்க. அதுவே இப்போ ஸ்டாண்டர்ட் ஏடிஎம் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார் ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட், பிஎஸ்பிடி அக்கௌண்ட் இல்லாத ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸுக்கு ஒரு மாதத்துக்கு 4 தடவைக்கு மேலே அவங்க ஏடிஎம் மூலமாக பணம் எடுத்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு வித்ட்ராவலுக்கும் ரூ. 23 கட்டணம் வசூலிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மினி ஸ்டேட்மெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் பார்க்குறவங்க, ஸோ இது எல்லாத்துக்கும் 4 தடவை தான் ஒரு மாதத்துக்கு ஃப்ரீ. 4 தடவைக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் மினி ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னாலும் ரூ. 11 கட்டணம் வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்பிஐ மூலமாக வந்திருக்கக்கூடிய அப்டேட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய டேபிள் வந்து அதே தான், மேலே என்ன சொல்லியிருக்கோமோ அதே தான் வந்து இதுலேயும் இருக்குது. ஸோ இந்த தகவல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதனால் ஏடிஎம் வித்ட்ராவல் பண்ணும்போது பார்த்து வித்ட்ராவல் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம சர்வீஸ் சார்ஜஸ் அதிகமாக கட்டுற மாதிரி இருக்குது.
மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.